வார்த்தை தான், வார்த்தை. இவங்களே சமச்சீர் பாடத்திட்டம்னு கொண்டு வந்தாங்க. அது சமச்சீர் பாடத்திட்டம், சமச்சீர் கல்வியா? பாடம் என் கையில், என் சிற்றூர்ல நான் ஒரு ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் வச்சிருக்கிற பாட புத்தகமும் நகரத்தில் வச்சிருக்க ஒரு மாணவனுடைய நகர்ப்புறத்தில், சென்னை தலைநகரில், கோவை மாதிரி முதன்மையான நகரங்களில் ஒரு மாணவன் வச்சிருக்கிற புத்தகமும் ஒன்று, பாடத்திட்டம் ஒன்று. கல்வி சமச்சீரா இருக்கா? சமமா இருக்கா? சொல்லுங்க தம்பி, சமமா இருக்கா? இங்க படிக்கிறவனு குளிரூட்டப்பட்ட அறை, இவன் உட்கார்ந்து படிக்க நாற்காலி, இவனுக்கு என்ன இவனுக்கு இருக்க கழிவறை வசதி இருக்கு, விளையாட்டு திடல் இருக்குது, இவனுக்கு இருக்கிற வசதி அங்க இருக்கா? சிற்றூர்ல இருக்கா? கோயம்புத்தூர்ல இருக்கிறது அங்க ஊர்ல ஒரு கவுண்டம்பாளையத்தில் அங்க இருக்குமா? ஒரு ஊர்ல இருக்குமா? சொல்லுங்க. ஒரு சிற்றூர்ல, ஈரோட்ல, ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்குமா தம்பி? அப்புறம் சமச்சீர் பாடத்திட்டம், சமச்சீர் கல்வி முறையா? நீங்க சிற்றூர்கள்ல எல்லாம் மூன்றாம் தர ஆசிரியர்களை தான் பணி நியமனம் செய்றீங்க. முதல் தர ஆசிரியர்களை நகர்ப்புறத்தில் நீங்க பணி அமர்த்திடுறீங்க. பிறகு அதுவும் தனியார் பள்ளிகளை நோக்கி தான் அவங்க ஆசிரியர் பெருமக்கள்லாம் போயிடுறாங்க. ஏன்னா அங்க ஊதியம் கூட, வசதிகள் கூட எல்லாம். அப்புறம் இந்த கல்வி முறையில் அதிகபட்ச கனவு ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, என்ன சொல்றது, ரஷ்யா, ஜெர்மன், பிரான்ஸ், ஐரோப்பிய நாடுகள் போய் பணி செய்யறதா? வேற ஏதாவது இருக்கா? இந்த நாட்டின் கல்வியில் ஒரு மாணவனுடைய கனவு, என்னுடைய வகுப்பறையில் இருக்கிற ஒரு மாணவனுடைய கனவு, அமெரிக்க கனவு, ஆஸ்திரேலிய கனவு, பிரான்ஸ், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து கனவு, ஜப்பான் கனவு, ரஷ்ய கனவு இருக்கே ஒழிய இந்த நாட்டில் இருந்து இந்த பணியை செய்யணும்னு எந்த என்னுடைய பிள்ளைகளுக்கு, எந்த பிள்ளைக்கு கனவு? ஆனால் உலகத்தில் இது எந்த நாட்டு மாணவனுக்கு இந்திய கனவை நீங்க ஏற்படுத்தியிருக்கிறீங்க? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். ரஷ்யால பயிலுகிற ரஷ்ய மாணவன் ஒருவனுக்கு இந்திய நாட்டு கனவு இருக்கா? அமெரிக்காவில் இந்த நாட்டில் படிக்கிற எல்லாருக்குமே அயல்நாட்டு கனவு தான். அதுதான் கல்வியின் இலக்கு. இது சமச்சீர், சம உரிமை. சொல்லுங்க. அறிவார்ந்த நீங்க மருத்துவர், அறிவார்ந்த பொறியாளர் எல்லாரையும் தயாரிச்சு வேற நாட்டில் இறக்கி விட்டுறீங்க. இந்த நாடு சிறந்த மருத்துவம் அமெரிக்காவில் போய் பார்க்கணும், சிறந்த மருத்துவம் லண்டனுக்கு போகணும். முதலமைச்சருக்கு முடியலையா, இல்ல பிரதமருக்கு முடியலையா, அமெரிக்கா போய் வைத்தியம் பார்த்து வரணும். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. தம்பி, விளையாட்டு வீரர் யுவராஜுக்கு புற்றுநோய், அம்மையார் அன்னை இந்திரா காந்தி அம்மையாருக்கு புற்றுநோய், வெளிநாட்டில் மருத்துவம் பார்த்து வந்துட்டீங்க. எங்க அம்மாவுக்கு புற்றுநோய், நான் எங்க போய் பார்க்கறது? கேள்விக்கு பதில் இருக்கா? இப்ப நீங்க இங்க இருக்கிற முதல்வர் இவங்கள பெருமக்களுக்கெல்லாம் உடல்நிலை சரியில்லை, சிங்கப்பூருக்கு போயிடுறாங்க. இங்க அப்போலோவில் வச்சு பார்த்தாலும் சிங்கப்பூர்ல இருந்து மருத்துவர் வராங்க. சிங்கப்பூருக்கு பயணம் பண்ணி போக முடியல, அதனால இங்க மருத்துவர் இங்க வந்துடுறார் பயணம் பண்ணி. எங்க தாய் தந்தை இருக்கு, எங்க ஊர்ல இருக்கு, எங்க ஆத்தால பையன் தாத்தம்பாட்டிக்கு முடியல, என்ன பண்ணலாம்? வசதி இருக்கிறவன் உயர்ந்த அப்பலோ, காவேரி, ராமச்சந்திரா மருத்துவமனையில் படுத்து மருத்துவம் பார்த்துக்கிற முடியும். வசதி இல்லாமல் பாடையை கட்டி நேரம் சுடுகாட்டில் போய் படுக்க முடியும். வேற ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ஏங்க, ஒரு பண்பாட்டு நிகழ்வுல, ஒரு உறவினரா, நம்ம ஒரு குடும்பத்தில் நிகழ்வுல இதுல என்ன அரசியல்ங்கிறது? அரிசி பருப்பு உப்பு ஊறுகாயிலெல்லாம் வீட்டில் சாப்பிட்றதுல எல்லாமே அரசியல் இருக்குது. திருமணம் அந்த நிகழ்வு. நீங்க அரசியலுங்கிறது கொள்கை மாறலாம், கோட்பாடு மாறலாம், நிலைப்பாடு மாறலாம், ஆனால் மனித உறவு மாற முடியாது. புரியுதா? அதை போய் குழப்பிக்கிறாதீங்க. அதை இதையும் சேர்த்து தான் அந்த பண்பாடற்ற ஒரு அரசியலை இந்த நாட்டில் கட்டமைச்சிட்டீங்க. இது எல்லாரும் பங்கேற்பாங்க, ஏன்னா இது எங்க குடும்ப நிகழ்வு. அதுல போய் பேச